வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புலாவில் நிறைய ரெசிபீஸ் நம்ம செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் புலாவ் ரெசிபி காட்ட போகிறேன். இது உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புலாவ் செய்ய ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை போடுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்குனது, இதில் கீரண பச்சை மிளகாய் 2, வெங்காயம் பாதி வதக்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை தட்டி போட்டு வதக்கணும். அடுத்தது 2 தக்காளி, இதையும் மெல்லிசா நறுக்கி போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 3 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்க பெரிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பேபி பொட்டேட்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், பாதி எலுமிச்சைப்பழத்தோடு சாறு, கையளவு கொத்தமல்லி, கையளவு புதினா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்காக நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கரில் போடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடுங்க. ஆவி வந்ததும் வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கின உடனே உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவை நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லான்னு அப்படியே கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு புலாவ். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.